மகர ராசி. மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றதோ அப்படி உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் மற்றவரிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுபடி நீங்கள் இருப்பீங்க. சோர்வு அடைய மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை தோல்வி அடைந்து அதில் பாலாதத்துக்கு சென்றாலுமே மறுபடியுமே வேறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. இப்படிப்பட்ட மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன் கிடைச்சிருக்கு? இந்த ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மகர ராசியில் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலுமே திடீரென்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக பணத்தை நீங்கள் தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும். வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுடைய வாழ்க்கை துணை மிகவும் கலைநயமிக்கவராக இருப்பாங்க. உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவராக இருப்பாங்க. உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பாங்க. வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் புகழ் சேர்ந்து கொண்டு கிடைக்குமோ அங்கு வேலை செய்ய விரும்பக்கூடியவங்க. உயர்ந்த பதவி யோகம் உண்டு. சுக்கிரனுடைய ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையில் எப்பொழுதுமே தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவங்க தான் மகர ராசியில் பிறந்தவங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களுடைய செலவுகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக அமைஞ்சிருக்கு. சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி இருப்பதால் பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல யோகமான பல மாற்றம் தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் எதிலுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு எவருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் தர வேண்டாம். பொருளாதார நிலை உங்களுக்கு சுமாராக இருக்கு. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். சகோதரர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிலருக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடலாம். அலுவலகத்தை பொறுத்தவரை பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாக இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்களின் ஆலோசனைகளை நிர்வாகத்தினர் ஏற்றுக்கொள்வதுடன் சில சலுகைகளும் தருவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகலாம். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளி மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்களுடைய பணியில் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் இருப்பதால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை அடையக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், சப்தஸ்தானத்தில் சூரியன் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுடைய மனதில் புதிய உற்சாகம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன் கிடைக்கலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட கனவுகள் தோன்றலாம். நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்லலாம். தொழில் வியாபாரம் வழக்கம் போல உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை
நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை புதிய முயற்சிகளில் தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உங்களுக்கு ஏற்படலாம். அரசியல் துறையில் பல தடைகளை தாண்டி நீங்கள் செயல்பட வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வரும். உங்களுடைய செயல்திறமை வெளிப்படக்கூடியதாகவும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் இருந்த உங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எதிர்ப்புகள் விலகலாம். தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல் உண்டாகலாம். பணியாளர்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். எனவே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் முன்னேற்றம் குறித்த கவலை உண்டாகும். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது உங்களுக்கு நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் பணி சுமை காரணமாக அதிக வேலை பார்க்க வேண்டி இருக்கும். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துவதால் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய ஆவணங்களை கவனமாக வைத்துக்கொள்வது நன்மை தரலாம். பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க நீங்கள் முழு முயற்சி மேற்கொள்வீங்க. வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு ரொம்பவே அமைஞ்சிருக்கு. காரிய வெற்றி ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுத்துவது நன்மை தரலாம். கடின முயற்சியின் பேரில் உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். புதிய வகுப்புகள் சேர நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. பரிகாரமாக ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது, வெற்றிலை மாலை போற்று வணங்க. எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். மனதில் தைரியம் கூடக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபமான ஒரு பலன் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் உண்டாகலாம். சில இடங்களில் நேரம் பார்க்காமல் நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்பு வரலாம். எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு விரைவாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுடைய வேலையை நீங்கள் பொறுமையுடனும் நிதானமாகவும் செய்ய வேண்டியது. பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக, குத்தகை பணிகளில் லாபம் மேம்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்த அழுத்தம் குறையலாம். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி, மன நிம்மதி அதிகரிக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க நீங்கள் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும். கலைத்துறையில் நடனம் சார்ந்த தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைத்து முன்னேற்றமான ஒரு நிலை உங்களுக்கு அடையக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.